Hi, welcome back to the channel. So இந்த சேனல் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து மந்த்லி ரீட்ஸ், அதுக்கப்புறம் நான் படித்த புக்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் பற்றி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு புக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. ஸோ இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் மந்தோட புக்ஸ் நான் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிவ்யூவும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் படித்த புக்கில் வந்து ஒரு குட்டி புக்கில் ஒரு குட்டி ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, a book you can finish in a day. ஸோ ஒரு புக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற சீரீஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக்கு சஜஷன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், த ப்ரிமனிஷன் பை பனானா யோஷிமோட்டோ. ஸோ இந்த புக் வந்து இப்போ தான் நான் 2 days முன்னாடி வந்து படித்தேன். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது வந்து 1988 எழுதியிருக்காங்க ஜாப்பனீஸில். அடுத்து 2023 வந்து அஷா யோனிடா அப்படிங்கிறவங்க வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டில் கிளிம்ஸ் அபவுட் த ஆத்தர். பனானா யோஷிமோட்டோங்கிறவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர். இதுக்கு முன்னாடி இவங்க எழுதின இந்த கிச்சன் அப்படிங்கிற புக் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். இவங்க எழுதுகிற புக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ரா எமோஷன், கிரிஃப் அதெல்லாம் வந்து இது பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு நார்மலாக நாம்ளே வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸாக்ரேட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ரிமோனிஷனில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், யயோயி அப்படிங்கிற ஒரு டீனேஜ் வந்து பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி, ஒரு ஃபாதர், ஒரு மதர், அப்புறம் ஒரு பிரதர். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் பர்ஃபெக்டாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப்பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னி வந்து இவங்கள ஜேர்னி பற்றி தான் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து இருக்கும். சூப்பர் பவர்னு சொல்ல முடியாது. நம்ம அழகிய தமிழ் மகனில் விஜய் வந்து வராரு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் வந்து அவங்க முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து மொபைல் ஃபோன் இருக்குது, பட் அப்போலாம் வந்து டெலிஃபோன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கெலாம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் இவங்க வந்து அவங்க வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டில் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து சாகடிக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரீம் வரும். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் வந்து பாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து சாவடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இருக்கும். ஆனாலும் வந்து அப்படி அவங்க பர்ஃபெக்டாக கொஞ்சம் இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகமே இருக்காது. அவங்க வந்து அவங்களோட ஆண்ட் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, யொக்கினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட்னு அவங்க இழுத்துப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து யாருக்குமே அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கணும், அவங்க கூட அவங்கள பற்றி இவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் மேக்னெட்டிக் மாதிரி இழுத்துப்பாங்க. இந்த புக்கோட இன்னொரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எமோஷன்ஸில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நாம் அந்த இடத்துல வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் புக்குங்கிறதுனால இந்த ரிவ்யூவை வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இந்த புக் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. படிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ரிவ்யூஸை வந்து சொல்லுங்கள். இவங்களோட இன்னொரு புக்கு ஹைலி ரெக்கமெண்டட் வந்து கிச்சன். ஏன்னா அதான் நான் படிச்சிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட எல்லா ஒர்க்ஸையும் நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கையும் நீங்கள் படிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரிவ்யூஸ் வந்து சொல்லுங்கள். பை.